வெல்கம் டு ரகுவன் ரியாக்ஷன்ஸ். எப்படியோ 3 நாளாக அலைஞ்சு பிடிச்சிட்டாருங்க நம்ம டிவிகே கழகம். விஜய் அவர்கள் வந்து பிடிச்சிட்டாரு, பதவி ஏற்க போறாரு. ஆனால் என்னைக்கும் தெரியல என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து சீமா இன்னைக்கு ஆக போறாரு அப்படின்னு தான் நியூஸில் சொல்லியிருந்தாங்க. அதை வச்சு தான் நானும் சொன்னேன். அப்புறமா பார்த்தா அவருக்கு வந்து விசிகா கிட்ட வந்து அனுமதி கடிதம் வந்து வரல. அப்படி தள்ளி 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 இன்னைக்கு வந்து ஒத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து லெட்டர் கொடுத்துட்டாங்க. அவங்களே வந்து அவங்களோட விசிகா கழகத்துல இருந்து லெட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ 118 ஆயிருக்குங்க. அதாவது வந்து விஜயனா இருக்கார்ல, அவருக்கு வந்து 107. ஏன்னா அவர் 108 தான். ஆக்சுவலா அவர் வந்து ஒரே இடத்துல திருச்சிலேயே வந்து பெரம்பூர்ல திருச்சி வந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அதனால 107 ஆயிருக்கு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் 2 கொடுத்தாங்க. 112 ஆச்சு. 107 10 12 ஆச்சு. அதுக்கப்புறம் சிபிஐ அவங்க ஒன்று கொடுத்தாங்க. 12 14 ஆச்சு. அப்போ சிபிஎம் 2 கொடுத்தாங்க. 14 16 ஆச்சு. அப்போ அது 2 சீட்டுக்காக அலைஞ்சிட்டு இருந்தாங்க, எம்எல்ஏ சீட்டுக்காக. அதுக்கப்புறம் விசிகா வந்து ஒரு வழியாக வந்து 2 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் கன்ஃபார்ம் ஆச்சு. இப்போ 112 ஆச்சு. மெஜாரிட்டி கிடச்சிச்சிங்க. 112 வந்துருச்சு. இப்போ அநேகமாக ஆளுநரை தான் பார்க்க போவார்னு நினைக்கிறாங்க. பதவி ஏற்றுவாரு. இப்போ அவங்க நல்லது செய்ய வந்துட்டு அந்த மனுஷனை 3 நாளாக அலைய விட்டுட்டு இருக்காங்க. அரசியல்வாதிகளா மக்கள் நல்லது பண்றேன் அப்படின்ட்டு ஒருத்தர் தனியா நல்லது பண்ண வந்தா அவர் கூட யாருமே கூட சேர்க்கல. இப்பயும் வந்து என்னென்ன இது வச்சிருக்காங்கன்னு தெரியல. அதாவது என்ன சொல்லுவாங்க, அதை எனக்கு என்ன சொல்றேன் எனக்கு மறந்து போச்சு. என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியல. ஆக்சுவலா வந்து அது சிபிஎம் காங்கிரஸ் அப்புறமா சிபிஐ அவங்க என்ன சொன்னாங்க தெரியல. ஆனா விசிக்கு என்ன சொல்லியிருக்காங்க, நிபந்தனை, அதாவது நிபந்தனை வைப்பாங்களே, எனக்கு இப்படி எனக்கு இந்த மாதிரி பண்ணனா அந்த மாதிரி நான் உனக்கு பண்றேன் அப்படின்ட்டு. அது மாதிரி வந்து விசிக்கு வந்து நிபந்தனை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. பட் அது நம்மளுக்கு தெரியல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, துணை முதலமைச்சர் பதவி வந்து திருமாவளவன் இருக்கார்ல, அவருக்கு வழங்கினாதான் நான் 2 சீட்டு வந்து நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்றாங்க. அது எந்த விதத்துல உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. ஏன்னா வந்து நான் தான் முதல்ல சொன்ன மாதிரி எல்லாம் வந்து மக்களுக்காக இல்லைங்க, சம்பாதிக்கணும் தாங்க விருப்பப்படுறாங்க. இவர் உண்மையிலேயே வந்து திருமாவளவன் வந்து நிறைய அவங்க தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக வந்து போராடிட்டு இருக்காரு பல வருஷமா. 2 சீட்டு தான் எடுத்திருக்காரு. அதுக்கே ஒரு துணிவுல கேட்கிறாரு. ஒருத்தர் நல்லது செய்ய வந்து நீங்க பண்ண சாதனை வந்து 1.5 வருஷத்துல ஒருத்தர் வந்து அடிச்சு உடைச்சிருக்காரு. எந்த கட்சியுமே பண்ண விஷயத்த உடைச்சிருக்காரு. அப்போ அவருக்கு என்ன மக்களுக்கு தான் நம்ம நல்லது செய்ய வந்திருக்காரு, சரிங்களா? அவரு டிவிக்கு விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவன் ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின்லாம் எதுவுமே கிடையாதுங்க. 3 கோயிலுக்கும் போயிருப்பாரு. பணக்காரன் ஏழானலாம் கிடையாது. எல்லாரையும் வந்து ஒரே மாதிரி தான் வந்து ட்ரீட் பண்ணுவேன் அப்படிங்கிற ட்ரீட்டும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்காரு எல்லாரையும் வந்து. இப்படி இருக்க விசிக திருமாவளவன் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா போயான்னு தெரியல. அது உண்மையா இருந்தா உண்மையிலேயே வந்து ரொம்ப பெரிய தப்புங்க. ஏன்னா வந்து 2 சீட்டு தான் ஜெயிச்சிருக்காரு. 2 சீட்டு கேட்டு கொடுக்குறாரு. திருமாவளவன் என்ன சொல்றாருன்னா, முதலமைச்சர் பதவி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு பெரிய ஒரு தப்பான விஷயங்க. எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செங்கோட்டையன் இருக்காருல்ல ஐயா, அவர் பாருங்க எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாம ஏடிஎம்கேங்க இவ்வளவு பெரிய கட்சி அங்க இருந்து வந்து இதுல வந்து சேர்ந்திருக்காரு. ஆனா முதலமைச்சர் பதவி கொடுத்தா அவருக்கு தான் கொடுக்கணும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லை. இப்ப நம்ம விஜயனா கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன் அவர் தான் இருக்காரு. அனுபவமிக்கவர். ஏன்னா வந்து எம்ஜிஆர் காலத்துல இருந்து இருக்காரு. அது இல்லாம நம்ம இந்தியாவின் இரும்பு மனிதர் அப்படின்னு பேர் எடுத்தவங்க ஜெயலலிதா, அவங்க கூட இருந்திருக்காரு. அதனால எல்லா வித்தையும் அவருக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதனால அவரை வந்து துணை முதலமைச்சர் ஆக்கணுமே தவிர திருமாவளவன் அவரை வந்து ஆக்கக்கூடாதுன்றது நான் மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்களோட விருப்பமும் அதுதான். ஏன்னா வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாலு வேற 2 சீட்டு கேட்டு இதுதான் சாக்கு அப்படின்னு அதான் சொல்றேன். நேரம் பார்த்து அடிக்கிறதுன்றாங்க, இதுதான் கரெக்டான நேரம் பார்த்து அடிச்சிருக்காங்க. என்ன நிபந்தனைன்னு தெரியல. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்தாச்சுங்க. நான் கூட வந்து எல்லாரும் சொன்னாங்க ஜெயிக்க மாட்டாரு, மிஞ்சி போனா 5 சீட்டு 10 சீட்டு தான். ஆனா அவர் 108 ஜெயிச்சது வந்து, ஆனா அவருக்கு கான்பிடன்ட் இருந்தது. அவர் எப்பவுமே சொல்ற ஒரே விஷயம் கான்பிடன்டாலங்க நல்லதே நடக்கும் அப்படின்னாரு. அதனால வந்து அவர் சொன்ன மாதிரி அது கான்பிடண்டா இருந்தாரு. நல்லதே நடந்தது. ஆனா நம்ம எதிர்பார்க்காத ஒரு விஷயம். ஏன்னா நானே நான் சுத்து இருக்கிற எல்லாட்ட விசாரிக்கும் சொன்ன ஒரே விஷயம், எதிர்கட்சி வேணா உட்காருவேன்னு. ஆனா ஆளுங்கட்சி அளவுக்கு ஆளுங்கட்சியே வந்து பாதிக்கு பாதி அளவுக்கு வருவாருன்னு நினைச்சு பார்க்கல. வந்தாரு. நேரம் பார்த்து வந்து திருமாவளவன் வந்து இந்த மாதிரி சொன்னது வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. வேற என்னென்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காருன்னு தெரியல. ஏன்னா நிபந்தனை அப்படி வச்சுதான் வந்து சிபிஎம்மோ அதுதான், சிபிஐ அதுதான், காங்கிரஸ் என்ன நிபந்தனை வச்சுதான் தெரியல. ஏன்னா வேற வழி இல்லைங்க. இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நம்ம ஜெயிச்சே ஆகணும்.
நம்ம மக்களுக்கு நல்லது செஞ்சே ஆகணுன்றதுக்காக தான் இவ்வளோ கஷ்டத்தையும் தாண்டி அவமானத்தையும் தாண்டி வலிகளையும் தாண்டி தான் வந்து நம்ம டிவிகே கட்சி விஜய் அவர்கள் வந்து வந்திருக்காரு. கண்டிப்பாக விஜயனை வந்து இனிமேல் நல்லாட்சி தருவாருன்னு நினைக்கிறேன். அடுத்த 40 வருஷத்துக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஒரு 10 வருஷத்துக்கு தமிழ்நாடே மாறுன்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாரு, கண்டிப்பாக வந்து நல்ல ஆட்சி கொடுப்பாரு அப்படின்ற வந்து நம்பிக்கை வந்து எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்கும் இருக்குது. ஏன்னா இது வந்து கட்சிக்காரங்க சேர்ந்து அவரை செலக்ட் பண்ணல, தமிழ் மக்கள் சேர்ந்து தான் வந்து உலக தமிழ் மக்கள் மொத்தம் சேர்ந்து தான் வந்து விஜய் நான் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க. என்னென்ன இனிமேல் பிரச்சனைகள் வரப்போகுது அப்படின்னு தெரியல. அதனால முதலமைச்சர் பதவி கொடுத்து தான் நம்ம செங்கோட்டையன் அவருக்கு தவிர மீது யாருக்கும் வந்து உங்களே தகுதி கிடையாது. இதை பற்றி பேசணும்னு தோணுச்சு, அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்த ஒரு அதுக்கு உங்களுக்கு டாட்டா பை பை.